Hello மக்களே, welcome back to CDT Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. And இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் பத்தி அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ தமிழ் தலைவாஸ் வந்து ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க இந்த PK ல. ஒரு மேட்ச் வெற்றி and ஒரு மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சோ அத பத்தி இன் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகர் ராத்தே ஏன் சாகர் ராத்தே ரொம்ப நாள் நம்ம பார்க்கல, ஏன் நரேந்திர கவுண்டல ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி இருக்கும். சோ அத பத்தி இன் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நம்ம சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து கபடி மட்டும் இல்ல, சோ ஃபுட்பால், கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் கவர் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கேமிங்மே வந்து நம்ம கவர் பண்ணுவோம். சோ மறக்காம நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தலைவாசுடைய முதல் போட்டியோட ரிவ்யூ தான். சோ முதல் போட்டி தமிழ் தலைவாஸ் vs தெலுங்கு டைட்டன்ஸ் நடந்துச்சு. சோ இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல சம்மோ நம்ம வந்து ஜெயிச்சிருந்தா வந்து பவன் குமார் ஷராவத்னால நம்ம வந்து ஜெயிச்சோம் அப்படின்னு தான் சொல்லி அவனு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் ஒரு முக்கியமான சிச்சுவேஷன், அதாவது 30 நிமிஷம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஹைண்ட்ல தான் இருந்திருப்போம். சோ 30-35 நிமிஷத்துக்கிட்டே வந்து ரொம்ப பிஹைண்ட்ல தான் இருந்தோம் நம்மளுடைய தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட. சோ அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு நம்ம தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ்க்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் வந்து ரைடிங்ல அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே போனஸ் அப்புறம் டச் பாயிண்ட் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. பட் பவன் குமார் ஷராவத்னால பாயிண்ட்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக வந்து பவன் குமார் ஷராவத் எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து 0 தான். ஆனா மேட்ச் முடியும் போது அவர் எடுத்திருந்த பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலா 9 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. சோ அந்த லாஸ்ட் 10 நிமிஷத்துல வந்துட்டு செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணது நம்மளுடைய பவன் குமார் ஷராவத். அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தா தமிழ் தலைவாஸ் அன்னைக்கு மேட்ச் வின் பண்ணும். லிட்டரலா அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா வந்து நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ்மே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. சோ அவங்க டிஃபெண்டர்ஸ் நிறைய பேர் வந்து செல்ஃப் அவுட் ஆனாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுது. பவன் குமார் ஷராவத் கம்பேக் பண்ண முடியுது. செல்ஃப் அவுட் இல்லனா கண்டிப்பா வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் அந்த மேட்ச் வந்து வெறும் 3 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாங்க. நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல அப்படி தான் சொல்லி ஆகணும். சர்ப்ரைசிங்கா வந்து சாகர் ராத்தையும் ஸ்டார்ட் பண்ணல, நரேந்திர கவுண்டலும் ஸ்டார்ட் பண்ணல. சோ முதல் மேட்ச்ல சாகர் ராத்தே இல்ல அப்படின்றப்ப என்ன திங்க் பண்ணாங்கன்னா, ஓகே ஏதாவது வந்து நிக்லா இருக்கும், அட்லீஸ்ட் வந்து சப்ஸ்டிட்யூட்ல இருப்பாரு பார்த்தாங்க. சப்ஸ்டிட்யூட்லயுமே இல்ல. அண்ட் சேம் திங் நரேந்திர கவுண்டலுமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூட்ல வந்து இடம் பெறல. அன்னைக்கு ஸ்டார்டிங் 7 என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, லெஃப்ட் கார்னர்ல நிதேஷ் ஸ்டார்ட் பண்ணார், ரைட் கார்னர்ல வந்து சுரேஷ் யாதவ் ஸ்டார்ட் பண்ணார், லெஃப்ட் கவர்ல அசிஷன், ரைட் கவர்ல ரோனாக்கு, லெஃப்ட் இன்ல பவன் ஷராவத், மணிக்கு ஹிமான்ஷு, ரைட் இன்ல பவன் ஷராவத் அண்ட் சென்டர் ரைடா வந்து அர்ஜுன் தேஷ்வால் ப்ளே பண்ணாரு. இதுதான் வந்து தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7 ஆச்சு முதல் போட்டிக்கு. தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச்ல நரேந்திர கவுண்டல எதனால ப்ளே பண்ணல அப்படின்றது கிளியரா வந்து தெரியல. பட் ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, நரேந்திர கவுண்டலுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல சம்திங் ஏதோ வந்து இன்ஜுரி மாதிரி இருந்துச்சு. சோ அவர் வந்து ப்ரீ சீசன் கேம்ப் பார்த்து நம்ம வந்து தூத்துக்குடியில ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. அந்த டோர்னமெண்ட்ல இருக்கும்போதே வந்து அவர் வந்து ஃபுல்லி ஃபிட் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அந்த இன்ஜுரி கொஞ்சம் எக்ஸாவேட் ஆயிருந்ததும் அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி இந்த காரணத்தால தான் நரேந்திர வந்து வெளில உட்கார வைக்கிற வாய்ப்பு இருக்கு. தமிழ் தலைவாஸ் சம்மோ தோக்க வேண்டிய போட்டியே முதல் போட்டியை ஜெயிச்சாங்க. அதாவது வந்து கடந்த எல்லா சீசன் ஒரு 4-5 சீசனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்து முதல் போட்டியை மட்டும் அசால்ட்டா எப்படியாவது ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஓப்பனிங்ல வந்துட்டு, அதாவது முதல் போட்டி PKல அவங்களுடைய முதல் போட்டியை தோல்வி அடைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 போட்டி மட்டும் தான் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. மீதி எல்லா போட்டியுமே வெற்றியான ஒரு டை வந்து பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பம் அருமையா தான் இருந்துச்சு. பட் அதுக்கான காரணம் என்ன, பவன் குமார் ஷராவத் அந்த கடைசி 30 நிமிஷம், அதாவது கடைசி 10 நிமிஷத்துல அடிச்சக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும். சோ மத்தபடி பெரிய அளவுல வந்து நம்மளுடைய பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு பெருசா காட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நிதேஷ் வந்துட்டு கொஞ்சம் சைலண்டா தான் இருக்க முடியுது. அண்ட் சுரேஷ் யாதவ் ரைட் கார்னர்ல ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. சுரேஷ் யாதவ் பத்தி சொல்லி ஆகணும்னா, ஹி இஸ் நாட் அன் ரைட் கார்னர் பிளேயர். அவர் வந்துட்டு ஒரு ரைட் கவர் பிளேயர். பட் நமக்கு வந்து பேக்கப் ஆப்ஷன்ல அலி ரிசா கலீலியும் இல்ல, சாகர் ராத்தேவும் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரை வந்துட்டு ரைட் கார்னர்ல ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. பட் தட் இஸ் எப்படி சொல்றது, அது வந்துட்டு ஒரு நல்ல மூவா இருந்த மாதிரி தெரியல. அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு தான் தமிழ் தலைவாஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாருமே வராங்க, ஈஸியா வந்துட்டு சுரேஷ் யாதவ் டேக்கிள் பண்ணி டச் பாயிண்ட் போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் வந்துட்டு மேட்ச் ரொம்ப வந்துட்டு க்ரூஷியலா போச்சு. ஸோ முதல் போட்டி நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம். பவன் குமார் ஷராவத் 9 பாயிண்ட் ரைடிங்ல, நம்மளுடைய அர்ஜுன் தேஷ்வால் 12 பாயிண்ட் இருந்தாரு. ஓகே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த போட்டி யூமும்பா போட்டி. ஓகே இதே மொமெண்டமோட தமிழ் தலைவாஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூமும்பா அப்பதான் வந்து டை பிரேக்கர்ல குஜராத் ஜெயின்ஸை போட்டு பொழந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ குஜராத் ஜெயின்ஸுக்கு எதிராக வந்துட்டு யூமும்பா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா, நம்ம டூஆடை போட்டு போய்க்கலாம், டூஆடை பார்த்து லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. அண்ட் அதே டை பிரேக்கர்ல போயிட்டு அவங்க வந்து வின் பண்ணிருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் கூட வந்தப்பவுமே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ்மே யூமுபாக்கு எதிராக வந்து கிட்டத்தட்ட சேம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணாங்க. சோ பிளேயிங் 7ல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நரேந்திர கவுண்டல மட்டும் ரோஹித் பெனிவாலுக்கு பதிலா வந்து ஸ்குவாடுக்குள்ள உள்ள வந்தாரு. சோ பிளேயிங் 7 அதே தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்டில் சாகர் ராத்தே வாஸ் நாட் அவைலபிள் ஃபார் யூமும்பா மேட்ச். சோ சாகர் ராத்தேவை பத்தி கேட்டப்ப, அதாவது வந்து யூமும்பா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சாகர் ராத்தேக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் வந்து ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நம்மளுடைய பவன் குமார் ஷராவத் கேட்டாரு. சோ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்த क्वेश्चन வந்து என்னால ஆன்சர் பண்ண முடியாது, மேபி இது வந்து மேனேஜ்மெண்ட் தான் உங்களை வந்து ஆன்சர் பண்ண முடியும். பட் என்னைய கேட்டீங்கன்னா, he is good, he is fit, அவர் வந்து ரெடியா தான் இருக்காரு, பட் he will be back soon அப்படின்ற மாதிரி தான் பவன் குமார் ஷராவத் சொல்லியிருக்காரு. சோ மேபி இவர் இப்படி சொல்றத பார்த்தோம் அப்படின்னா
பவன்குமார் ஷெராவத் சொன்னது, அதாவது கேப்டன் பவன்குமார் ஷெராவத் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா சாகர் ராத்தேக்கு இன்ஜுரி கன்சர்ன் கிடையாது, ஹி இஸ் ஃபுல்லி ஃபிட், அவர் ரெடியா தான் இருக்கார் ப்ளே பண்றதுக்கு. பட் மேபி இதை தாண்டி சம் எக்ஸ்டர்னல் போஸ்ட் இருக்கு, அதாவது மேபி ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கலாம், இல்ல அவர் வந்துட்டு மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இல்லாம இருக்கலாம், இல்லனா வந்துட்டு வேற ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி அது ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் தான் இருக்கும் சாகர் ராத்தே ப்ளே பண்ணாதுக்கு. ஏன்னா நம்ம டீம்ல வந்துட்டு வேற ரைட் கார்னர், ஐ மீன் ரைட் கார்னர் பேர் யாருமே இல்லாதப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரைட் கார்னரை வந்துட்டு அவங்க ஸ்குவாட்லயே எடுக்கல அப்படின்றப்போ இட் இஸ் சம்திங், அது வந்துட்டு மேபி அந்த பிளேயருடைய பர்சனல் ரீசன்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ சாகர் ராத்தே அவருடைய பர்சனல் ரீசன்ஸ்க்காக மட்டும் தான் இந்த மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ணாம இருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு வந்துட்டு இன்னொரு 1 வீக் இருக்கின்ற அப்படின்ற ஒரு காரணத்துல கண்டிப்பா சாகர் ராத்தே வந்துடும் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ தமிழ் தலைவாஸ் கொண்டு சாகர் ராத்தே டிஃபென்ஸ்ல இல்லாத ஒரு மிகப்பெரிய குறையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ யூமும்பாக்கு எதிரான போட்டியிலுமே வந்துட்டு நம்மளுடைய அர்ஜுன் தேஷ்வால் எங்க விட்டு போனாரோ தெலுங்கு டைட்டன்ஸ் கூட அதே இடத்துல இருந்தா திருப்பி ஸ்டார்ட் பண்ணாரு. பட் பவன்னாலே திருப்பி அதே பவர் வந்துட்டு கொடுக்க முடியல. பட் ஸ்டில் ஹி மேனேஜ் டு ஸ்கோர் குட். பவன்குமார் ஷெராவத் 7 பாயிண்ட் எடுத்து அதை நம்ம வந்துட்டு தப்பு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. பட் என்ன பண்ணா கிளட்ச் சிச்சுவேஷன்ல தமிழ் தலைவாஸ் வந்துட்டு மேட்ச் கையில இருந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி. அதாவது எப்படின்னா மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து தமிழ் தலைவாஸ் should have all out to யூமும்பா, பட் ஆல் அவுட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே தான் வந்து ஆல் அவுட் பண்ணாங்க. சோ 2-3 சிச்சுவேஷன்ல தமிழ் தலைவாஸ்க்கு யூமும்பா ஆல் அவுட் பண்ற சிச்சுவேஷன் கிடைச்சது. பட் தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இல்லாம என்ன பண்ணாங்கன்னா கையில இருந்த லீடை வந்து விட்டு கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மேட்ச் 25 நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் செம்ம லீட்ல இருந்தாங்க. தமிழ் தலைவாஸ் 27 புள்ளிகள், யூமும்பா வெறும் 18 புள்ளிகள். நம்ம கிட்ட இருந்தது வந்து மொத்தம் 9 பாயிண்ட் லீட் இருந்துச்சு. அண்ட் தமிழ் தலைவாஸ் ரெண்டே பேர் தான் மேட்ச்ல இருந்தாங்க யூமும்பாக்கு ஆல் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். சோ அர்ஜுன் தேஷ்வால் பவன் ஷெராவத் 2 பேருமே வந்து ரைட் போனாங்க. 2 பேரும் அந்த இடத்துல வந்து சூப்பர் டேக்கிள் ஆயிட்டு வந்தாங்க. சோ அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. அடுத்த ரைடு வந்து யூமும்பா வந்தோடனே என்னாச்சு, அதாவது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அல்லூர் சதீஷ் உள்ள வராரு. சோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், அல்லூர் சதீஷ் யாரோ ஒருத்தர் உள்ள வந்தாரு. சோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம தமிழ் தலைவாஸ் முடிஞ்சளவு அவங்க டேக்கிள் பண்ண திங்க் பண்ணோம். பட் நம்மளுங்க என்ன திங்க் பண்ணோம்னா பரவாயில்ல போனஸ் பாயிண்ட் தான் அவன் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் பாயிண்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹைலைன் டிஃபென்ஸ் ஆடாம நல்லா உள்ள இறங்கினா, அதாவது லாஸ்ட் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் போய் நின்னுட்டு இருந்தாங்க. அங்கதான் தமிழ் தலைவாஸ்க்கு பிரச்சனை ஆச்சு. என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ரைடர் வந்தவர் ஒரு போனஸ் பாயிண்ட் போட்டாரு. போனஸ் பாயிண்ட் போட்டது மட்டும் இல்லாம இன்னொரு டிஃபெண்டர் டச் பண்ணிட்டு போனாரு. சோ 1+2 2 பாயிண்ட் கிடைச்சது. டக்குன்னு வந்து லீடு வந்து நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு வெறும் 5 பாயிண்ட் வந்துச்சு. யூமும்பா 22 and தமிழ் தலைவாஸ் 27 அப்படின்னு போயிருச்சு. அடுத்து 2 பேர் தான் வந்து மேட்ச்ல இருந்தாங்க. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன். திருப்பி தமிழ் தலைவாஸ் உள்ள போறாங்க. டச் பாயிண்ட் முடிஞ்சு 24-27 சொல்லிட்டு லீடு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து திருப்பி இன்னொரு யூமும்பா பிளேயர் உள்ள வராரு. அவரும் அதே மாதிரி தான் 2 மல்டிபிள் பாயிண்ட்ஸ் போட்டு போயிட்டாரு. சோ டக்குன்னு என்ன வித்தின் நோ டைம் என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ் தலைவாஸ் போனஸ் எடுத்தா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நாங்க வந்து டச் பாயிண்ட் கொடுக்க மாட்டோம், ஆல் அவுட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதாவது யூமும்பால இருக்கக்கூடியது ஒரு பிளேயர்ல 2 பிளேயர் தான் இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் அந்த சிச்சுவேஷன்ல ஆல் அவுட் நிகழ்த்தி இருக்கணும். பட் தமிழ் தலைவாஸ் ரொம்ப டிஃபென்சிவா போய் நம்ம கையில லீட் இருக்குப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல, போனஸ் தானே, போனஸ் வேணா எடுத்துட்டு போய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட சிச்சுவேஷன்ல அவங்க போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட் அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டு மேட்சை நம்ம கையில இருந்து அப்படியே ஸ்நாட்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் ஆனக்கூடிய ஒரு செல்ஃப் அவுட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது முதல் போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக தமிழ் தலைவாஸ் வெற்றி பெற காரணமா இருந்தது தெலுங்கு டைட்டன்ஸ் பிளேயர்ஸ் ஆன செல்ஃப் அவுட் தான். ஏன்னா வந்து ஒரு 3 வாட்டி செல்ஃப் அவுட் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய தெலுங்கு டைட்டன்ஸ் பிளேயர்ஸ் வந்து 3 வாட்டி செல்ஃப் அவுட் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த யூமும்பா போட்டியில தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் மொத்தம் 5 வாட்டி வந்து செல்ஃப் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது இந்த 5 வாட்டில 3 வாட்டி சுரேஷ் யாதவ் செல்ஃப் அவுட் ஆனாரு, ஒரு வாட்டி பவன்குமார் ஷெராவத் செல்ஃப் அவுட் ஆயிருந்தாரு, இன்னொரு வாட்டி ஹிமான்ஷுவா ரொனாக்கா இன்னொரு வாட்டி வந்து ரொனாக் வந்து செல்ஃப் அவுட் ஆயிருந்தாரு. சோ மொத்தம் இந்த 5 செல்ஃப் அவுட் மட்டும் தமிழ் தலைவாஸ் ஆகாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் இந்த போட்டியை வெற்றி பெற்றிருப்பாங்க. ஏன்னா மட்டும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க, வெறும் 3 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சோ முதல் மேட்ச்ல வந்து 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ், இந்த மேட்ச்ல வந்து 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் நினைக்கிறேன். சோ அதனால வந்து தமிழ் தலைவாஸ் கூட ஈஸிலி ஒன் திஸ் போட்டி. பட் இந்த செல்ஃப் அவுட்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கக்கூடிய ஒரு போட்டியா தான் இருந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க? தமிழ் தலைவாஸ் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்த வேண்டியிருக்கு நம்ம டீம்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டீம் வந்து கொஞ்சம் ஓரளவு செட் ஆயிருச்சு. மேபி நம்ம டீம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் அண்ட் ரைட் கவர்டா வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ ரைட் கார்னர்ல சுரேஷ் யாதவ் ப்ளே பண்ண வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார்னர் பிளேயர் கிடையாது, அவர் வந்து ஒரு கவர் பிளேயர். மேபி சுரேஷ் யாதவ் ரைட் கவர்ல போட்டுட்டு சாகர் ராத்தே ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ரைட் கார்னர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருங்க, நம்ம தமிழ் தலைவாஸ்ல ஏதோ ஒரு பிளேயருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. பட் அது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாகர் ராத்தேக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னாங்க. எந்த பிளேயர் ரீப்ளேஸ்மெண்டா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்நாத பாபு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அருள்நாத பாபு தான் வந்து இப்ப தமிழ் தலைவாஸ் டீம் கூட இருக்காரு. சோ அவர் வந்து ஒரு ரைட் கார்னர் அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாருமே என்ன திங்க் பண்ணா ஓகே சாகர் ராத்தே தான் ரூல்ட் அவுட் ஆக போறாரு. சோ சாகர் ராத்தேவுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் அருள்நாத பாபு வந்து உள்ள கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் உண்மையான விஷயம் என்னவா இருக்கும்னா அலிரிசா கலீலி. சோ அலிரிசா கலீலிக்கு பதிலா தான் அருள்நாத பாபு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அலிரிசா கலீலி இன்னும் ஈரான்ல இருந்து வரவே இல்லை. சோ ஈரான்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நம்ம வந்து பிகேஎல் கிளம்பி வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம டீம்ல வந்து மொயின் ஷாஃபாகியே ஜாயின் பண்ணிட்டார். பட் அலிரிசா கலீலி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஜாயின் பண்ணல.
ஸோ மேபி அலிரிசா கலீலிக்கு மேபி வீசா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருக்கின்ற ஒரு காரணத்தினால அருள்நாத பாபு வந்துட்டு அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோ சந்திப்போம். மாட்டல் தன் டாடா பை சி யூ ஃப்ரம் சிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் ரோட் ஸ்டாப் டேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். See you in my next video guys. Bye.